ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிஜி பவரில் நல்ல ஒரு ஓய் பில்டப் கிடச்சிருக்கு. அதனால் இந்த வீடியோவில் இந்த சிஜி பவரை பற்றி நாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கு அடுத்ததாக டாப் 10ல் வரக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாமே ரெகுலராக ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்டாக்ஸ் மட்டும்தான் வரும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், இந்தமாரி முக்கியமான பெரிய கம்பெனிஸ் எல்லாமே இந்த இடத்துல வரும். ஏன்னா அதில் லிக்விடிட்டி அதிகம், டர்ன் ஓவர் ரொம்ப அதிகம். ஆனால் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நிஃப்டி பேங்க் நிஃப்டி அடுத்ததாக சிஜி பவர் வந்திருக்கு. இன்றைக்கி ரொம்ப நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியாக இதில் அமைஞ்சுது. ஓய் ரொம்ப நல்லா பில்டப் ஆகிருந்தது. இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே நேரத்தில் என்னோடய வெப்சைட்டில் ஒரு ட்ரேடருக்கு தேவையான மாதிரி என்னென்ன யூசர் ஃப்ரெண்ட்லியாக கொண்டு வந்திருக்கேன் அதையும் சேர்ந்து இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம சிஜி பவரோட ப்ரைஸ் ஆக்ஷனை பார்த்துலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சிஜி பவர் இன்றைக்கி 6.78% ஃபால் ஆகிருக்கு. பாயிண்டாக பார்க்கும்போது 65 பாயிண்ட் மைனஸ்லையும் ஃபைனலாக 894.40 க்ளோஸ் வச்சுருக்கு. இதோட கிராஃபை நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஓப்பன் ஆகும்போதே கேப் டவுன் ஓப்பனிங்கு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு புல் பேக் எடுத்திருக்கு. மறுபடியும் என்ன ஆகிடுச்சு, உங்களுக்கு 10 மணிக்கு மேலே ஃபால் ஆகிட்டு ஒன் சைடு செல்லிங் ரேலி. இந்த அளவுக்கு ஃபால் ஆகிருக்குன்னா அப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்மளோட வெப்சைட்டில் பார்க்கலாம். நீங்களும் இந்த வெப்சைட் பார்க்கணுன்னு நினச்சிங்கனாக்க www.niftytimesnow.com என்னோடய யூடியூப் சேனல் நேம்லேயே இந்த வெப்சைட் நான் லான்ச் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறாங்க விசிட் பண்ணி பாருங்கள். இன்னும் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோவுக்கு கீழே என்னோடய மொபைல் நம்பர் அண்டு வெப்சைட் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன். டெலிகிராம் சேனல் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃப்யூச்சர் கான்ட்ராக்டில் இன்றைக்கி நல்ல ஓயை இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 4993 கான்ட்ராக்டு ஓயை இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. கால் ஆப்ஷன் சைடு பார்க்கும்போது 6727 கான்ட்ராக்டும், புட் சைடு பார்க்கும்போது 2708 கான்ட்ராக்டும் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. இதில் ஆக்டிவ் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ணி பார்க்கும்போது இன்றைக்கி எந்தெந்த கான்ட்ராக்ட் ஆக்டிவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 900 கால் ஆப்ஷன், அதுக்கும் அடுத்ததாக 920, அதுக்கும் அடுத்ததாக 1000. இந்த 3 ஸ்ட்ரைக் ப்ரைஸும் நல்ல ஆக்டிவாக கால் சைடு இருந்தது. புட் சைடு 920, 900 அண்டு 800 இந்த 3 ஸ்ட்ரைக் ப்ரைஸும் நல்ல ஆக்டிவாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி என்னோடய ஃபாலோவர்ஸுக்கு தெரியும், என்னோடய பழைய வீடியோஸில் நான் இந்தமாரி ஒரு எக்ஸல் சீட்டில் இந்த டேட்டா நான் கொடுத்துருந்தேன். சேம் இதே கண்டென்ட்டு தான் இப்போ நம்ம இந்த வெப்சைட்லேயே கொண்டு வந்திருக்கேன். இந்த வெப்சைட்டில் இன்னும் என்ன அட்வான்ஸ்டாக கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதை நீங்கள் சார்ட்டோடு சேர்ந்து பார்த்துக்க முடியும். எந்த டயத்தில் ஓய் அதிகமாக பில்டப் ஆச்சு, எந்த டயத்தில் ஷார்ட் கவரிங் நடந்தது, இது எல்லாமே சார்ட்டோடு பார்த்துக்க முடியும். அப்படியே டாப்பில் இந்த இடத்துல பாருங்கள், லைவ் சார்ட்டுன்னு சொல்லி ஒரு பேஜ் கொடுத்துருப்பேன். இந்த பேஜை நீங்கள் செலக்ட் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இதில் என்ன ஸ்பெஷல் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்றத பாருங்கள். இந்த இடத்துல நான் சிஜி பவர் செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். சிஜி பவர் பாருங்கள், செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இங்கே இதில் என்னென்ன கண்டென்ட் ஸ்பெஷலாக கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாமே எந்தெந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஆக்டிவாக இருக்குது, அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எவ்வளோ ஓஐ பில்டப் ஆகிட்டுருக்கு, அது என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டுருக்குன்னு சொல்லி உங்களுக்கு இந்த சார்ட்லேயே உங்களுக்கு காட்டிடும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள் 920 கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷனில் இந்த இடத்துலையே பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஓஐ இருக்குது, எவ்வளோ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குது, இந்த இடத்துலையே உங்களுக்கு வந்துடுது. அதே நேரத்தில் புட் சைடும் பாருங்கள், இந்த இடத்துலையே உங்களுக்கு எவ்வளோ ஓஐ அண்டு 900 புட் ஆப்ஷனில் எவ்வளோ ஓஐ இருக்குதுன்னு சொல்லி இந்த இடத்துலையே காட்டிடுது. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நமக்கு ஒர்க் ஆகும். அப்போது இதுக்கு முன்னாடி வெறும் டேட்டா மட்டும்தான் லான்ச் பண்ணியிருந்தோம். இப்போது சார்ட்டோடு சேர்ந்து வருது. அந்த சார்ட்டுக்குள்ளே ஆக்டிவ் கான்ட்ராக்டோட ஸ்ட்ரைக் ப்ரைஸை நாங்கள் உள்ளே கொடுத்துட்டோம். இப்படி இருக்கும்போது எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எவ்வளோ ஓய் இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல பார்த்துக்கலாம். இப்போ ப்ரைஸ் எங்கே ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நம்ம இந்த இடத்துல பார்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் 920 கால் ஆப்ஷனில் ஹையஸ்ட் ஓய் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். அப்போ இந்த சார்ட்டில் பாருங்கள், காலையில் ஓப்பன் ஆகும்போதே நல்ல ஒரு கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு மேலே போனாலும் கூட 920 கால் ஆப்ஷனில் இருந்து பாருங்கள் அகைன் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து நல்லா ஃபால் ஆகிருக்கு. ஏன்னா அதுக்கும் அடுத்தபடியாக 900 புட் ஆப்ஷன்லேயும் ரேட்டு ரொம்ப அதிகமாக இருந்தாங்க. அப்போ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் 900 to 920 இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேடிங் நடந்திருக்குன்னு சொல்லி நம்மளால் பார்த்துக்க முடியுது. அது மட்டும் கிடையாது, ப்ரிவ்யூ டேஸ்லேயும் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருந்தது, சப்போர்ட் எங்கே இருந்தது, அந்த ரெசிஸ்டன்ஸில் எவ்வளோ ஓய் இருக்குது, சப்போர்ட்டில் எவ்வளோ ஓய் இருக்குது, இது எல்லாமே இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட் இந்த இடத்துல ஒவ்வொரு நாளும் உங்களால் பார்த்துக்க முடியும். அதே நேரத்தில் கீழே பாருங்கள், நிறைய கண்டென்ட் உள்ளே கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். ஸ்பெஷலாக உங்களுக்கு
ஃபஸ்ட்டு ஃபியூச்சரோட வால்யூம் கிடச்சிடும். அதுக்கும் அடுத்தது ஃபியூச்சரோட ஓஏ கிடச்சிடும். அதுக்கும் அடுத்தபடியாக பாருங்கள், உங்களுக்கு கால் ஆப்ஷனோட வால்யூம் வந்துடும். அதே நேரத்தில் கால் ஆப்ஷனோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிடும். அதுக்கும் அடுத்ததாக புட் ஆப்ஷனோட வால்யூம் அண்ட் புட் ஆப்ஷனோட ஓஏ இது எல்லாமே இதுக்குள்ளே கவர் ஆகிடுது. அது மட்டும் கிடையாது, ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டென்ட்டு கொண்டு வந்திருக்கோம். அதே நேரத்தில் ஆர்பிட்ரேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டென்ட்டு கொண்டு வந்திருக்கோம். அப்போ இந்த ஏரியாவில் நீங்கள் பார்க்கும்போது இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு கிட்டத்தட்ட டைம் ஃப்ரேமோடு சொல்லணும் அப்படின்னு நினச்சாக்க 10:40க்கு மேலே பாருங்கள், கால் சைடு ஓஏ இன்னும் நல்லா இன்க்ரீஸ் ஆகுது. இந்த இடத்துல பாருங்கள், ஒவ்வொரு கேண்டிலும் நல்லா க்ரீனாக இன்னும் நல்லா இன்க்ரீஸ் ஆகுது. உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த இடத்துல நல்லா ஓஏ இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது டைம் ஃப்ரேமோடு பார்த்துக்க முடியும். காலையில் என்ன நடக்குது, மதியம் என்ன நடக்குது, அந்த டைம் ஃப்ரேமோடு பார்த்துக்க முடியும். எந்த இடத்துல ஷார்ட் கவரிங் எந்த இடத்துல இன்னும் அதிகமான ஓஏ இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, இது எல்லாமே பார்த்துக்க முடியும். அதே நேரத்தில் கீழே புட் சைடு பாருங்கள், ஷார்ட் கவரிங் பாருங்கள், கரெக்டாக பாருங்கள், 10:44க்கு பாருங்கள் ரெட் கலராக இருக்குது. அப்படின்னா ஷார்ட் கவரிங் நடந்துட்டு இருக்குது புட் சைடு. அதே நேரத்தில் புட் சைடு ஃப்ளாட்டாக போயிட்டுருக்கு. ஆனால் கால் சைடு பாருங்கள், நல்லா ஓஏ இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வராங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பாக பாருங்கள், நல்லா ஓஏ இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வராங்க. ஃபைனலாக உங்களுக்கு 1:30 மணிக்கு மேலே தான் ஓரளவுக்கு கால் சைடு ஷார்ட் கவரிங் பண்ணியிருக்காங்க. அது மார்க்கெட்டு முடியும் போது எல்லோரும் ப்ராஃபிட் புக் பண்ணும்போது பெரும்பாலும் கால் சைடும் சரி புட் சைடும் சரி 2 சைடுமே உங்களுக்கு ஷார்ட் கவரிங் நடக்கும். அதனால் நம்மளோட வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரேடருக்கு எந்த அளவுக்கு யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுமோ அந்தளவுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கோம். இங்கே ஓஏ என்ன டைம் ஃப்ரேமில் நடக்குதோ சேம் அதே டயத்தில் இங்கே சார்ட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்துக்க முடியும். எந்தெந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சப்போர்ட்டாக இருக்கும், எந்தெந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், இது எல்லாமே இதுக்குள்ளே கவர் ஆகிடுது. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, நீங்கள் மார்க்கெட்டை கற்றுக்கிறீங்க அப்படின்னாக்க இன்றைக்கி ஓஏ எவ்வளோ பில்டப் ஆகிருக்கு, இன்றைக்கி எந்தெந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஆக்டிவாக நடந்திருக்கு, எந்தெந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் சேஞ்ச் இன் ஓஏ அண்ட் ஓஏ அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி இன்றைக்கி கரண்டில் பார்த்துக்க முடியும். அதே நேரத்தில் சார்ட்டோடு சேர்ந்து ப்ரிவ்யூ டேஸ்லையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே பார்த்துக்கலாம். நம்ம அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கோம். ப்ரிவ்யூ டேஸில் எந்தெந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சப்போர்ட்டாக இருந்துச்சு, எந்தெந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ரெசிஸ்டன்ஸாக இருந்தது, அதில் ஓஏ எவ்வளோ இருந்தது, ப்ரீமியம் என்ன ரேட்டுக்கு ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு, எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த இடத்துல நம்ம கொண்டு வந்திருக்கோம். அது மட்டும் கிடையாது, இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஈவெண்ட் அண்ட் ரிசல்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளே எந்தெந்த ஸ்டாக்கில் ரிசல்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு டேட் வைஸாக உங்களுக்கு ஆர்டராக வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், டிசிஎஸ் 9ஆம் தேதி நமக்கு ரிசல்ட் வருது. அப்போ 9/7/2026 டிசிஎஸ் ரிசல்ட் வருது. அது என்ன பர்பஸ் அப்படின்னு சொல்லி இங்கேயே வந்துடும். டிவிடெண்ட் கொடுக்குறாங்கன்னா டிவிடெண்ட், அதர் பிஸ்னஸ் மேட்டர்னா அதர் பிஸ்னஸ், ஃபினான்ஷியல் ரிசல்ட்டு கொடுக்குறாங்களா அல்லது போனஸ் கொடுக்குறாங்களா, எல்லா இன்ஃபர்மேஷனும் இதுக்குள்ளேயே வந்துடும். அப்போது இந்த இடத்துல எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லாமல் ஒவ்வொரு வெப்சைட்டை நம்ம தேடி போய் அனலைஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி கொண்டு ஒரு ட்ரேடருக்கு என்ன தேவையோ ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி இதில் டிசைன் பண்ணியிருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ட்ரேடராக இருக்கிறதுனால ஒரு ட்ரேடர் மானிட்டரில் ஒரு டூல்ஸை ஓப்பன் பண்ணி வச்சிட்டார் அப்படின்னா அவருக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொண்டு கொடுக்குற மாதிரி இந்த வெப்சைட்டில் ஃபில்டர் பண்ணியிருக்கோம். ஏன்னா நிறையா டூல்ஸையும் நிறையா கண்டென்ட்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணல உங்களுக்கு கன்ஃபியூஷனும் அதிகமாகும், எமோஷ்னலும் அதிகமாகும். அதனால் ஒரு ட்ரேடருக்கு என்ன தேவை அப்படின்றத நான் உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி நான் இந்த இடத்துல டிசைன் பண்ணியிருக்கேன். எப்போவுமே ரிசல்ட் கவுண்டரில் ட்ரேடிங் பண்ணுறது அது ஒரு ஸ்பெஷல், அது ஒரு தனி கலை. அதுக்கு தேவையான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே ஒரு ஆர்டராக ஒரு பேஜுக்குள்ளே நான் கொண்டு கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க இந்த வெப்சைட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ஒரு பெய்டு வெர்ஷன் தான். அதேமாதிரி நீங்கள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கற்றுக்கணும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட சைக்காலஜி புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றின ஒரு மாஸ்டர் கிளாஸஸ் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் கொடுக்குறேன், என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான இன்னும் இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன். இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக டிஸ்க்ளைமர், நான் செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட கண்டென்ட் எல்லாமே மார்க்கெட்டில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எந்தெந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம டேட்டா மட்டும் தான் கொடுக்குறோம். அதனால் இந்த வீடியோ ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது ட்ரேடிங்கான டிப்ஸோ பைசல் சிக்னலோ இந்த வீடியோவில் நான் எதுவுமே சொல்லலை. அதனால் நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்போது உங்களோட ஓன் ரிசர்ச்சில் உங்களோட சொந்த முடிவில் ட்ரேடிங் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.